திருப்பரங்குன்றம் வழக்கில் நீதிமன்றத்தில் இருந்து வழக்கறிஞர் வெளியேற்றம் செய்திருக்கிறார். சிஎஸ்எஃப் வீரர்களை வைத்து வழக்கறிஞரை வெளியேற்ற உத்தரவிட்ட நீதிபதிகள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழக்கறிஞர் மீது பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்கிக்கலாம். மதிவாணன், என்ன நடந்தது? திருப்போன்றம் மலை உச்சியின் மீது தீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த வழக்கானது தொடர்ந்து பல நாட்களாக மதுரை சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில்தான் திருப்போன்றம் விவகாரத்தில் மேலும் சில இடையூட்டு மனுக்களை சேர்க்க வேண்டும் என வழக்கறிஞர் ஒருவர் முறையீடு செய்த போது வழக்கறிஞரை சிஎஃப் வீரரை வைத்து வெளியேற்றியிருக்கிறார்கள் நீதிபதிகள். அப்பொழுது வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் எனது தரப்பு வாதத்தை வைக்க விரும்பினால் நீங்கள் காவல்துறை வைத்து வெளியேற்றுகிறீர்கள், இது அநியாயம் என கூறி கொண்டே வெளியேறினார். அப்பொழுது நீதிபதி இந்த வழக்கில் தேவையான மனுதாரர்கள் இணைந்து விட்டனர். தனி நீதிபதியிடம் வழக்கு விசாரணையின் போது யாரெல்லாம் மனுதாரர்களாக இணைந்தார்களோ அவர்களை மட்டுமே சேர்க்க முடியும். இந்த வழக்கு மிகவும் சீரியஸான வழக்கு என்பதால் அனைவரையும் சேர்க்க வேண்டிய அவசியம் என்பது எங்களுக்கு இல்லை என ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். அதை மீறி இவ்வாறு செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என நீதிபதிகள் காட்டமான பதில்களை தெரிவித்திருந்தனர். திருப்போன்ற விவகாரத்தில் மேலும் சில இடையூட்டு மனுக்களை சேர்க்க வேண்டும் என வழக்கறிஞர் ஒருவர் முறையீடு செய்ய போது வழக்கறிஞரை சிஎஃப் வீரரை வைத்து வெளியேற்றியிருக்கிறார்கள் நீதிபதிகள். மேலும் அவர் மீது பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். தொடர்ந்து பல்வேறு இடையூட்டு மனுக்கள் அதை தினந்தோறும் விசாரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் வழக்கறிஞர் ஒருவர் இடையூட்டு மனுக்களை கொண்டு வருகிறார். அதில் பல்வேறு காரசாரமான விவாதங்கள் நடைபெறுகிற பட்சத்தில் நீதிமன்றத்தினுடைய நேரம் என்பது வீணடிக்கப்படும். அதே சமயம் இந்த வழக்கு என்பது ஒரு முக்கியமான மதம் சார்ந்த வழக்காக பார்க்கப்படுகிறது. இதில் உன்னிப்பாக பல்வேறு கருத்துக்களை நீதிபதிகள் கையாண்டு அதனுடைய அடிப்படையில் தான் தீர்ப்பு என்பது வழங்கப்படும். கடந்த சில தினங்களுக்கு முன்பாகவே அந்த தீபம் என்பது ஏற்றி இருக்க வேண்டும். ஆனால் இந்த வருடம் அந்த தீபம் என்பது ஏற்றுவதற்கான வாய்ப்பில்லை. அதே காரணத்தினால் இங்கு வரும் வருடங்களில் தீபம் ஏற்றுவதா அல்லது தற்போதைய நடைமுறை தொடருமா என நீதிபதிகள் அவர்கள் தீர்ப்பு கூற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற பல்வேறு இடையூறு மனுக்கள் வருகிற பட்சத்தில் அவை அந்த தீர்ப்புக்கான நேரம் என்பது தாமதமாகும் என்கிற அடிப்படையில் தான் தற்சமயம் நீதிபதிகள் அவரை பாதுகாப்பு படை வீரர்களை வைத்து தற்சமயம் வெளியேறுகின்றனர். அதே சமயம் அந்த வழக்கறிஞரை பொறுத்தவரையில் எனது தரப்பு நியாயத்தை கேட்கவில்லை என்று சொல்லி வெளியேறியிருக்கிறார். இதனால் அந்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சில நிமிடங்கள் பரபரப்பாக காணப்பட்டது. அதே சமயம் பார் கவுன்சிலில் அவர் மீது முறையாக புகார் அளிக்கப்படுமா எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்சமயம் நீதிபதி அவர்கள் பார் கவுன்சிலில் புகார் தெரிவிப்பேன் என சொல்லியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் வழக்கில் நீதிமன்றத்தில் இருந்து வழக்கறிஞர் வெளியேற்றம் செய்திருக்கிறார். சிஎஸ்எஃப் வீரர்களை வைத்து வழக்கறிஞரை வெளியேற்ற உத்தரவிட்ட நீதிபதிகள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழக்கறிஞர் மீது பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்கிக்கலாம். மதிவாணன், என்ன நடந்தது? திருப்போன்றம் மலை உச்சியின் மீது தீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த வழக்கானது தொடர்ந்து பல நாட்களாக மதுரை சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில்தான் திருப்போன்றம் விவகாரத்தில் மேலும் சில இடையூட்டு மனுக்களை சேர்க்க வேண்டும் என வழக்கறிஞர் ஒருவர் முறையீடு செய்த போது வழக்கறிஞரை சிஎஃப் வீரரை வைத்து வெளியேற்றியிருக்கிறார்கள் நீதிபதிகள். அப்பொழுது வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் எனது தரப்பு வாதத்தை வைக்க விரும்பினால் நீங்கள் காவல்துறை வைத்து வெளியேற்றுகிறீர்கள், இது அநியாயம் என கூறி கொண்டே வெளியேறினார். அப்பொழுது நீதிபதி இந்த வழக்கில் தேவையான மனுதாரர்கள் இணைந்து விட்டனர். தனி நீதிபதியிடம் வழக்கு விசாரணையின் போது யாரெல்லாம் மனுதாரர்களாக இணைந்தார்களோ அவர்களை மட்டுமே சேர்க்க முடியும். இந்த வழக்கு மிகவும் சீரியஸான வழக்கு என்பதால் அனைவரையும் சேர்க்க வேண்டிய அவசியம் என்பது எங்களுக்கு இல்லை என ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். அதை மீறி இவ்வாறு செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என நீதிபதிகள் காட்டமான பதில்களை தெரிவித்திருந்தனர். திருப்போன்ற விவகாரத்தில் மேலும் சில இடையூட்டு மனுக்களை சேர்க்க வேண்டும் என வழக்கறிஞர் ஒருவர் முறையீடு செய்ய போது வழக்கறிஞரை சிஎஃப் வீரரை வைத்து வெளியேற்றியிருக்கிறார்கள் நீதிபதிகள். மேலும் அவர் மீது பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். தொடர்ந்து பல்வேறு இடையூட்டு மனுக்கள் அதை தினந்தோறும் விசாரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் வழக்கறிஞர் ஒருவர் இடையூட்டு மனுக்களை கொண்டு வருகிறார். அதில் பல்வேறு காரசாரமான விவாதங்கள் நடைபெறுகிற பட்சத்தில் நீதிமன்றத்தினுடைய நேரம் என்பது வீணடிக்கப்படும். அதே சமயம் இந்த வழக்கு என்பது ஒரு முக்கியமான மதம் சார்ந்த வழக்காக பார்க்கப்படுகிறது. இதில் உன்னிப்பாக பல்வேறு கருத்துக்களை நீதிபதிகள் கையாண்டு அதனுடைய அடிப்படையில் தான் தீர்ப்பு என்பது வழங்கப்படும். கடந்த சில தினங்களுக்கு முன்பாகவே அந்த தீபம் என்பது ஏற்றி இருக்க வேண்டும். ஆனால் இந்த வருடம் அந்த தீபம் என்பது ஏற்றுவதற்கான வாய்ப்பில்லை. அதே காரணத்தினால் இங்கு வரும் வருடங்களில் தீபம் ஏற்றுவதா அல்லது
தற்போதைய நடைமுறை தொடருமா என நீதிபதிகள் அவர்கள் தீர்ப்பு கூற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற பல்வேறு இடையூறு மனுக்கள் வருகிற பட்சத்தில் அவை அந்த தீர்ப்புக்கான நேரம் என்பது தாமதமாகும் என்கிற அடிப்படையில் தான் தற்சமயம் நீதிபதிகள் அவரை பாதுகாப்பு படை வீரர்களை வைத்து தற்சமயம் வெளியேறுகின்றனர். அதே சமயம் அந்த வழக்கறிஞரை பொறுத்தவரையில் எனது தரப்பு நியாயத்தை கேட்கவில்லை என்று சொல்லி வெளியேறியிருக்கிறார். இதனால் அந்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சில நிமிடங்கள் பரபரப்பாக காணப்பட்டது. அதே சமயம் பார்க் கவுன்சிலில் அவர் மீது முறையாக புகார் அளிக்கப்படுமா எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்சமயம் நீதிபதி அவர்கள் பார்க் கவுன்சிலில் புகார் தெரிவிப்பேன் என சொல்லியிருக்கிறார். தாங்கள் வழங்கிய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.